Welcome to GK Facts Tamil. Question number 1. Which of the following is not an nocturnal animal? கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எது இரவாடிகள் இல்லை? A. Raccoon. B. Tasmanian devil. C. புலி. D. பூனை. Answer. C. புலி. விலங்குகள் இரவில் வேட்டையாடுதல நாட்டர்னாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய குணங்கள் இருக்கிற விலங்குகளை இரவாடிகள் நாட்டர்னல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விலங்குகள் எல்லாம் கூர்மையான காதுகளையும் மோப்பத்திறனையும் கொண்டிருக்கு. கண்கள் இருட்டுல பார்ப்பதற்கேற்ப தகவமைக்கப்பட்டிருக்கு. பூனை, ஆந்தை, வௌவால் இந்த மாதிரியான விலங்குகள் நாட்டர்னல் விலங்குகள். சில இரவாடிகள் அந்த பகலிலையும் நல்லா பார்க்கும். எடுத்துக்காட்ட பூனை நம்ம சொல்லலாம். சில இரவாடிகள் இரவுல மட்டுமே நன்றாக பார்க்கும் திறன் பெற்றிருக்கும். வௌவால் மற்ற விலங்குகள். Question number 2. Where in our solar system are ice-covered oceans found? நமது சூரிய குடும்பத்தில் பனி மூடிய சமுத்திரம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? A. மீமாஸ். B. யுரேனஸ். C. நெப்டியூன். D. சனி. ஆன்சர் A. மீமாஸ். நாசாவானது சனிக்கோளின் வளையங்கள் மற்றும் 146 நிலவினுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக அனுப்பப்பட்டதுதான் காசினி ஸ்பேஸ் கிராஃப்ட். இது 1997 வருடம் அக்டோபர் மாதம் அனுப்பப்பட்டது. இது 13 வருடங்களாக செயலில் இருந்து பல தகவல்களை வழங்கியிருக்கிறது. முக்கியமான தகவலாக சனியினுடைய மிகச்சிறிய நிலாவான மீமாஸ்ல முழு மேற்பரப்பின் கீழும் திரவ நீரின் பெருங்கடலை கொண்டிருப்பதா ஆராய்ச்சி தெரிய வந்திருக்கு. அதுல one of Saturn's smallest moons has an ocean of liquid water flowing under its entire surface அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question number 3. Which city won the Cleanliness Award of the year 2023? 2023 ஆண்டுக்கான தூய்மை விருது பெற்ற நகரம் எது? A. கொல்கத்தா. B. அகமதாபாத். C. இந்தூர் சூரத். D. ஜெய்ப்பூர். ஆன்சர் C. இந்தூர் சூரத். இந்த ஆண்டுக்கான தூய்மையான நகரத்திற்கான முதல் விருதை சூரத் வாங்கியிருக்கு. 6 ஆண்டுகளை தொடர்ந்து முதலிடத்தை வாங்கின இந்தூரோட இது சேர்ந்திருக்கு. 1,00,000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பிரிவுல சஸ்வத், பதான், லோனாவாலா ஆகியவை முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்கு. சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலங்களுக்கான முதல் 3 விருதுகளை மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் வாங்கியிருக்கு. மத்திய பிரதேசத்துல உள்ள மோவ் ராணுவ குடியிருப்பு வாரியம் தூய்மையான ராணுவ குடியிருப்பு வாரியமா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. தூய்மையான கங்கை நகரங்களில வாரணாசி, பிரயாக்ராஜ் ஆகியவை முதல் 2 விருதுகளை வாங்கிச்சு. Question number 4. Who was the first Indian player to win a medal in Olympic tennis? ஒலிம்பிக்கில் டென்னிஸ் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் யார்? A. போபண்ணா. B. ராகேஷ். C. மகேஷ் பூபதி. D. லியாண்டர் பயஸ். ஆன்சர் D. லியாண்டர் பயஸ். லியாண்டர் பயஸ் ஆண்கள் இரட்டையரில் 8 பதக்கங்களும் கலப்பு இரட்டையரில் 10 பதக்கங்களும் என 18 பதக்கங்களை வென்றவர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் இரட்டையர் போட்டியில் 43 போட்டிகளில் வெற்றி பெற்று வீரர்களுடைய வரிசையில முன்னிலை வகிக்கிறாரு. 1996 அமெரிக்காவின் அட்லாண்டாவில் நடந்த ஒலிம்பிக்ல பங்கேற்று ஒற்றையர் பிரிவு 3வது இடத்துக்கான போட்டியில பிரேசிலோட பெர்னாண்டோவை வீழ்த்தி வெண்கலம் வென்றார். இதன் மூலமா ஒலிம்பிக்ல டென்னிஸ் போட்டியில பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையை படைச்சாரு. இதுவரைக்கும் ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியில இந்தியாவினுடைய சார்பில் இவரை தவிர வேறு யாரும் பதக்கம் வாங்கினதில்ல. Question number 5. When was Israel formed? இஸ்ரேல் நாடு எப்போது உருவானது? A. ஆகஸ்ட் 8, 1940. B. ஏப்ரல் 5, 1968.
சி. செப்டம்பர் 30, 1973. டி. மே 14, 1948. ஆன்சர் டி. மே 14, 1948. பாலஸ்தீனத்துல இஸ்லாமியர், கிறிஸ்தவர்களை தவிர வெளிநாட்டு யூதர்களுடைய எண்ணிக்கை பெருகுச்சு. அவர்கள் தங்கள் மதத்தினருக்கு தனி நாடு வேணும்னு நினைச்சாங்க. யூத பிரிவினைவாதிகள் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல பாலஸ்தீனத்திலிருந்து ஒரு நிலப்பரப்பு பிரிச்சு அதற்கு இஸ்ரேல்னு பெயரிட்டு அங்கு சுதந்திரமா வாழணும்னு நினைச்சாங்க. 1948ஆம் ஆண்டு இது தொடர்பா ஐநா பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுனால அதிக நிலப்பரப்பை இஸ்ரேல் ஆதரவாளர்கள் கைப்பற்றினாங்க. 1948 மே 14 அன்று இஸ்ரேல்ங்கிற நாடு பிறந்தது. இந்த நாளை பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கருப்பு நாளாக பாவிக்கிறாங்க. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.